ஹalleluya. நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? எழுந்துட்டீங்களா? தேவனை துதிச்சீங்களா? தேவ சமூகத்துல ஜெபிச்சீங்களா? ஆண்டவர் என்னோட இன்றைக்கு என்ன பேசுவாருன்னு அவருடைய வசனத்துல தேடி ஒரு வாக்குத்தத்தத்தையாவது அவரிடத்துல பெற்றீங்களா? ஒவ்வொரு நாளும் இது நமக்கு எவ்வளவு தேவையானதுங்க. அவர் வாக்குத்தத்தங்கள் மேலேயே நாம வாழ்கிறோம் விசுவாசிகள். அவர் வார்த்தை கொடுத்தா நிறைவேற்றுகிறவராகவே, அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்காகவே, அவருடைய வார்த்தை நமக்கு கவசமாக, அவருடைய வார்த்தை நமக்கு அடைக்கலமாக இருப்பதுனால அவர் வார்த்தையை நம்பும் போது அற்புதமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். சிறிய ஜெபத்தோடு இன்றைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை உம்முடைய அன்பின் கரங்களுக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்த இரவு நீர் எங்களுக்கு துணையாயிருந்து உயிரோடு வைத்து எழுந்து உம்மை துதிக்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். இந்த நாள் முழுவதும் எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமக்கு பிரியமாய் உம்முடைய ராஜ்யம் சேர உம்முடைய சாட்சிகளாய் நாங்கள் இருக்கும்படி உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பைபிள் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குங்க. என்னங்க, 30,000 ஸ்பெசிபிக்கா இருக்கிற வாக்குத்தத்தங்கள் இருக்குன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. சில ஆயிரம். உங்களுக்கு தெரியுமா, வாக்குத்தத்தங்கள் என்றால் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள், நம் பேரில் அவருக்கு இருக்கிற நோக்கங்கள், நமக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி. பாருங்க, நம்ம எல்லாரும் கூட எவ்வளவு பாதுகாப்பை விரும்புவோம். ஆனா நம்ம பாதுகாப்பு கர்த்தரிடத்துல தான். இந்த நாட்கள்ல எங்க பார்த்தாலும் மனிதன் வேகத்தை, துரிதத்தை விரும்புகிறாங்க, வேகமா ஓடுறாங்க. காலையில எழுந்தது முதல் சாயங்காலம் வரைக்கும் ஒரே ஓட்டம் தான். வேலை வேலை வேலை. அஃப்கோர்ஸ் சில கிராமத்துல இருக்கிறவங்க பாக்கியவான்கள். நீங்க இன்னும் பொறுமையா நிதானமா நீங்க வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு இருப்பீங்க. இதோ சிட்டிஸ்ல இருக்கிறவங்க பார்த்தா, முக்கியமா இப்படிப்பட்ட எங்க சென்னை போன்ற காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ்ல இருக்கிறவங்க, ஈவன் டவுன்ஸ்ல கூட nowadays we see that. காலையில எழுந்ததுமே டியூட்டிக்கு போகணும், பிள்ளைகளை ஸ்கூல்ஸ்க்கு அனுப்பணும், உத்தியோகத்துக்கு போகணும், வியாபாரங்களுக்கு போகணும், அந்த வேலையை செய்யணும், இந்த வேலையை செய்யணும். இப்ப பாருங்க, சாதாரண மனுஷன் முதல் தேச தலைவர்கள் வரைக்கும் உலகம் முழுவதும் அவங்க திரிந்து கொண்டேதான் இருக்கிறாங்க. இங்கே அங்க அங்க இங்கே என்று சொல்லி எத்தனை வேகமான பிரயாணங்கள் நடந்து கொண்டே இருக்கு. இந்த வேகத்தின் நடுவுல நம்முடைய நிம்மதியை இழந்து போகிறோம், நம்முடைய சந்தோஷத்தை இழந்து போகிறோம், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை மறந்து போகிறோம். அவசரமா நாம ஏதோ செய்யலான்னு நினைக்கிறோமே தவிர, ஏற்ற காலத்திலே சகலத்தையும் சரியாக செய்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பது நாம நம்புகிறதில்ல. தேவன் நம்மை எவ்வளவாய் காத்து பாதுகாத்துக் கொள்கிறாரு என்கிறத நினைக்கிறதில்ல. தேவனுக்குள்ள இருந்தா நமக்கு எவ்வளவு நிம்மதி இருக்கிறது என்பதை அனுபவிக்கிறதில்ல. வசனம் வாசிப்பது பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவது கற்றுக்கொள்ளுங்க. இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானிங்க. அப்போது நம்ம செய்வது எல்லாம் வாய்க்கும். இந்த நாட்கள்ல எங்க பார்த்தாலும் டிராபிக் ஜாம்ஸ் பார்க்கிறோம். டிராபிக் ஜாம் ஆன இடத்துல ரோடு மேல எப்படி இருக்குமோ, உங்களுக்கு அனுபவம் இருக்கா? அந்த டிரைவிங் சீட்ல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி இருக்குமோ. முக்கியமா அது ஒருவேளை ஆம்புலன்ஸா இருந்தா, ஒரு இன்டர்வியூக்கு போற நபரா இருந்தா, ஒரு முக்கியமான நேரத்துக்கு போக வேண்டிய நபரா இருந்தா, அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போய் அடையணும் என்கிற பதட்டத்தோடு டிராபிக் ஜாம் ஆயிட்டு எங்கெங்க இருக்கிறவங்க அங்க ஸ்டக் ஆகும்போது எவ்வளவு அழுத்தம் ஏற்படுதோ பாருங்க. நம் வாழ்க்கையில கூட அநேக முறை இந்த அழுத்தத்தை பார்க்கிறோம். உடல்நலம் சம்பந்தப்பட்ட அழுத்தம், மனரீதியான அழுத்தம், அநேக விஷயங்கள் கிளம்சியா நம்மை சுற்றி கொண்டு எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. தேவன் மேல சார்ந்து கொள்வது,
தேவனுடைய நேரத்துல ஒவ்வொன்றையும் செய்வது நம்ம கற்றுக்கொண்டா ஆசீர்வதிக்கப்படுவோம். பெரிய ஞானியாகிய சாலமோன் சொன்னாரு, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் இருக்கு. நகைக்கு ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு. என்னங்க, பிறக்கவும் ஒரு காலம் உண்டு, சாகவும் ஒரு காலம் உண்டு. ஒரு பெரிய பேசேஜே இருக்கு அந்த அதிகாரத்துல நீங்க வாசிச்சா. நம்முடைய அதிவேகம் நமக்கு ஆபத்தை உண்டாக்கும். அங்கங்க சைன் போர்ட்ஸ் இருக்கும் ரோட்ல போகும்போது, ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ். அது ஒரு பெரிய அனுபவமாக இருக்கலாம், ஆனா அது உயிருக்கே ஆபத்தா இருக்கும். எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் ஆகுதுன்னு தெரியுமா ஒரு நாள்ல உலகம் முழுவதிலும் எத்தனை லட்சக்கணக்கான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ஸ்ல மரித்து போகிறாங்க. எவ்வளவு நேரமாகுங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆக? எதிரிலே வருகிற வாகனத்தை இடித்து அந்த இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறவங்கள நம்ம பார்க்கும்போது அது எவ்வளவு நேரத்துல நடந்தது? ஒரு நொடி. ஒரு முறை அப்படி இடித்த உடனே அடுத்த நொடியே அங்கே அவங்க சவங்களாக கிடப்பது, வாகனங்கள் தூள் தூள் ஆவது, நினைக்காத காரியங்கள் நடப்பதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நொடியாவது ஆண்டவர் நம்மளை விட்டுவிட்டா நம் நிலைமை அப்படிதான் இருக்குங்க. ஒவ்வொரு நொடியும் அவர் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். நாம எல்லாருமே இன்றைக்கு கட்டாயமா பிரயாணங்கள் செய்ய வேண்டியதா இருக்கு. அது 2 வீலரா இருக்கட்டும், 4 வீலரா இருக்கட்டும், ஊபராக இருக்கட்டும், இன்னும் ட்ரெயின்ஸ் ஆக இருக்கட்டும், பிளைட்ஸ் ஆக இருக்கட்டும், எதுக்குமே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை. ஆனா நான் உனக்கு துணையாக இருப்பேன், என் சமூகம் உனக்கு முன்னே போகும் என்ற வாக்குத்தத்தத்தை உடையவன் எல்லா தீமையிலிருந்தும் தப்புவிக்கப்படுவான். எவ்வளவு அற்புதமா என் வாழ்க்கையில அநேக ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து தப்பித்தேன். பயங்கரமான தீமையிலிருந்து, மரணத்திலிருந்து தப்புவித்து இன்றைக்கு ஜீவனோடு நான் இருப்பது சுவிசேஷம் நிமித்தமா நான் செய்த பிரயாணங்கள் எத்தனை செய்தேனோ என்பது மற்றவங்க அனுபவங்கள் என்னன்னு எனக்கு தெரியாது. எத்தனையோ பிரயாணங்கள் கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க, கிராமங்களுக்கு, நகரங்களுக்கு, தேசங்களுக்கு, மூலைகளுக்கு, மலைகளுக்கு மற்றும் சின்ன சின்ன கிராமங்களுக்கும் டவுன்ஸுக்கும் எல்லா விதமான வாகனங்கள் மேலேயும் பிரயாணம் செய்ய வேண்டி வந்தபோது, கிறிஸ்துவின் நிமித்தமா கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்தாலும், பசியும் பலவீனங்களும் வந்தாலும் தேவன் காப்பாற்றினார். தேவன் துணையா இருந்ததால போன இடமெல்லாம் விதைத்த வசனம் பலன் கொடுத்தது. ஒரு நல்ல வாக்குத்தத்தம் இருக்கு பாருங்க. 121வது சங்கீதம் 121 4வது வசனம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாரும் இந்த வாக்குத்தத்தம் என் பேரிலே நிறைவேறினது என்று சொல்லணுங்க. இவ்வளவு ஆயுள நம்ம பெற்றிருக்கிறோம்னா, உயிரோடு இருக்கிறவங்க எண்ணிக்கையில நம்ம இருக்கிறோம்னா, நிச்சயமா நீங்க உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், நம்பினாலும் நம்பாவிட்டாலும், உன்னை காக்கும் உன் தேவன் உன் வலது பக்கத்தில் உன் நிழலாயிருந்து பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாம, எப்படிப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸும் வராம, எப்படிப்பட்ட பலவீனங்களும் உன்னை தொடாம, எந்த தீங்கும் வராம கர்த்தர் உன்னை காப்பாற்றி இருக்கிறாரு. மயிரிழைனா எவ்வளவு மெலிசா இருக்கும் பாருங்க. அவ்வளவு கிட்டத்துல என் வாழ்க்கையில சில ஆக்சிடென்ட்ஸ்ல எப்படி தப்பிச்சேன்னு சொன்னா, என் பக்கத்துல உரசி கொண்டு போனது போல வாகனங்கள் போய் எதிரில் இருக்கிற இன்னொரு நபரையோ மற்றொரு சுவரையோ இடித்து நான் தப்புவிக்கப்படும் போது எவ்வளவா தேவன் என்னை நுணுக்கமா அவர் கவனிக்கிறாரு. 1 இன்ச் இந்த பக்கம் பட்டிருந்தா நான் செத்து சாம்பலாகி இருப்பேன்.
நமக்கு சில முறை தெரியுது, பல முறை தெரிகிறது இல்ல. நம்மை தேவன் காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறாரு. நம்புங்க. என்னமோ பாஸ்டர், நீங்க சொல்ற வார்த்தைகள் எங்களுக்கு தினமும் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்து கொண்டே இருக்கு, ஏதோ ஒரு விபத்து நடந்து கொண்டுதான் இருக்கு, ஏதோ ஒன்று நான் போய் ஒருவரை இடிப்பதோ இல்ல மற்றவங்க என்ன இடிப்பதோ, எங்க வாகனங்கள் டேமேஜ் ஆகுது, பெரிய வாக்குவாதங்கள் நடக்குது மற்றும் நிறைய நஷ்டங்கள் ஆகுதுன்னு சொல்றீங்களா? அப்படின்னா நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ணல போல. தேவனே உங்க சமூகத்தை எனக்கு கொடுங்கன்னு ஜெபிச்சுட்டு கிளம்பலையோ என்னமோ. பாருங்க, இன்றைக்கு எங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் ஆச்சுங்க, ஆக்சிடென்ட்ஸ் ஆயிக்கொண்டுதான் இருக்குன்னு சொல்றவங்க தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை. அடிக்கடி உங்களுக்கு தீங்கு நடக்குதுன்னா சாத்தானுடைய பார்வை உங்க மேல இருக்குன்னு அர்த்தம். ஆனா நீங்க ஆண்டவர் அடைக்கலமா கொள்ளும் போது அவன் தோற்று போவது உங்க வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறீங்க. அதனாலதான் உயிரோடு இருக்கீங்க இல்ல? இல்லங்க? என்னங்க, நாங்க வெளியே போக மாட்டோங்க, எங்களுக்கு டிரைவிங் வராதுங்க, கார் ஓட்ட மாட்டோங்க, பைக்ஸ் இல்லைன்னு சொல்றீங்களோ என்னமோ. ஆக்சிடென்ட்ஸ் ரோடு மேல மட்டும் இல்லைங்க, வீட்டுக்குள்ளேயும் கேஸ் சிலிண்டர் வெடிச்சது, குக்கர் வெடித்தது, ஃப்ரிட்ஜ் கூட வெடிச்சிருச்சுன்னு அன்னைக்கு யாரோ சொல்றாங்க. ஃப்ரிட்ஜ் மொத்தமா வெடிச்சு போய் வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் எரிந்து போனது. என்னங்க, வீட்டுல கூட ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது. வெந்நீர் கால்ல ஊற்றிக்கொண்டு கொப்பளங்கள் வந்து எரிந்து போனது. சின்ன சின்ன விபத்துகள், பீரோ சிறு குழந்தையின் மேல விழுந்து காயங்கள் பட்டது. எத்தனை ஆபத்துகள், எத்தனை விதமான விபத்துகள் ஏற்படுது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. உன் பிள்ளைகளையும் உன்னையும் காக்கும்படி நீ அவரை பற்றி கொண்டா, அவரிடத்துல விசுவாசம் வைத்தா, பிசாசு நமக்கு தீங்கு செய்யணும்னு எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவரை அடைக்கலமா கொண்டிருக்கிறவங்களுக்கு அவருடைய பாதுகாப்பு இருக்கும். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும், திருட்டு பயங்களோ ஆக்சிடென்ட்ஸ் பயங்களோ விபத்துகளோ உபத்திரவங்களோ எந்த தீங்காவது உன்னை சேதப்படுத்தாமல் உன்னை காப்பாற்றுவார். எந்த தீங்கும் வராமல் உன்னை காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். முக்கியமா எனக்கு கால் உடைஞ்சா உடைஞ்சது, ஆனா உயிர் இருக்கேன்னு நம்ம ஆண்டவரை துதிக்கணும். ஒரு கால் இல்லைனாலும் வாழலாம், ஒரு கை இல்லைனாலும் வாழலாம், ஆனா உயிர் இல்லைன்னா என்ன செய்ய முடியுங்க? ஒரு தேவ மனிதர் மற்றொரு நாட்டுல வாழ்நாளெல்லாம் ஊழியம் செய்து முதிர் வயதுல தன்னுடைய தேசத்துக்கு ஓய்வுக்காக திரும்பி போகிறாரு. அந்த நாட்கள்ல விமானங்கள் இல்ல, கப்பல்ல தான் போகணும். அந்த கப்பல்ல ஏறதுக்கு பெரிய பலகைகளை போடுவாங்க. இன்றைக்கு போல நவீன வசதிகள் இல்லாததுனால அந்த பலகையின் மேல நடந்து கொண்டு கப்பலுக்குள்ள போகிற நேரத்துல கால் நழுவி கால் உடைந்து விட்டது. கால் உடைந்த உடனே அந்த பிரயாணத்தை நிறுத்திட்டாங்க. உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் அவரை சேர்த்தாங்க. ஆனா அவரை பராமரிக்க வந்தவங்க, ஐயோ என்னங்க இப்படி ஆயிடுச்சு, நீங்க உங்க தேசத்துக்கு போகாம சாத்தான் எப்படி தடை செஞ்சுட்டான், தேவன் இப்படி இதை அனுமதித்தார்னு எதோ சொல்லிட்டு இருந்தா. இல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம், கால் உடைஞ்சதா பரவாயில்ல, தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன இவரு கால் உடைஞ்சா தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு நினைச்சாங்க எல்லாரும். ஆனா 3 மாதத்துல தெரிய வந்தது என்னன்னா, அன்றைக்கு புறப்பட்ட அந்த கப்பல் புயல்ல சிக்கி கொண்டு அந்த கப்பல்ல இருந்த எல்லாருமே மரித்தாங்க என்பது, அந்த கப்பல் உடைந்து போய் சமுத்திரத்துல விழுந்தது என்பது தெரிந்தபோது, அதை கேள்விப்பட்டவங்க அவருக்கு வந்து சொன்னபோது, நான் அப்பவே சொன்னேன்ல, என் வாழ்க்கையில எது நடந்தாலும் கூட ஒரு விபத்தை கூட அவர் எனக்கு நன்மைக்காக தான் அவர் அனுமதிப்பார் என்பதை, அவர் என்னுடைய காலை உடைத்து என் உயிரை காப்பாற்றினார், அவருக்கே ஸ்தோத்திரம்னு சொன்னாராம். ஆமாங்க, நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிறவர். இன்றைக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இதை நீங்க கிளைம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை என் பேர்ல நிறைவேற்றுங்கன்னு ஒவ்வொரு நாளும் வீட்டிலிருந்து வெளியே போகும்போது, எந்த வேலையை நீங்க தொடங்கும் போதும் இந்த வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்திக்கோங்க. இது முதற்கொண்டு என்றென்றைக்கும், இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் காப்பார். இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் உன் போக்கையும் உன் வரத்தையும் கர்த்தர் காப்பார், காப்பாற்றுவார். இது முதற்கொண்டு நீங்க வெளியே போகும்போது, உள்ள வரும்போது, நீங்க நடக்கும் எல்லா வழியிலும் கர்த்தர் உங்களை காப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உங்க பாதுகாப்பு இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாத ஆண்டவரே. உங்க வேலி இல்லாம எங்களால இருக்க முடியாதப்பா. உங்க துணை இல்லாம நடக்க முடியாதப்பா.
இந்த உபத்திரவங்களின் உலகத்தில் எங்க பார்த்தாலும் டிராபிக் ஜாம்ஸும், எங்க பார்த்தாலும் அநேகமான சாலை விபத்துகளும் நடக்கிற இந்த பயங்கரமான நாட்களில் வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார் என்ற விசுவாசம் எங்களுக்கு இல்லாவிட்டா நாங்க முன்னுக்கு போக முடியாத ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்க சிறு பிள்ளைகளை ஸ்கூல்ஸ்க்கு அனுப்பும் போது, அவங்க திரும்ப வீட்டுக்கு வரும்போது, அவர்கள் போகும் ஆட்டோவை சுற்றி, வாகனங்களை சுற்றி, உம்முடைய சமூகம் இல்லாவிட்டா இந்த பயங்கரமான ஆபத்துகள் உள்ள உலகத்தில் எங்க பிள்ளைங்க பாதுகாப்பா இருக்க முடியாதப்பா. விசுவாசிக்கிறோம் நாங்க, எங்களை காக்கிற நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று. எங்கள் போக்கையும் வரத்தையும் காப்பேன் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். இது முதற்கொண்டு எங்கள் போக்கிலும் வரத்திலும் நீர் துணையாயிருந்து எல்லா தீங்குக்கும் தப்புவித்து ஜீவனை காத்து ஆபத்துகளிலிருந்து விடுவித்து ஜீவனுள்ள சாட்சிகளாய் உம்மை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸையும் 8939801234 என்ற நம்பருக்கு தயவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜை எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நிச்சயமா தேவன் உதவி செய்வார். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹalleluya. மும்பையை சுற்றி இருக்கிற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமான மே 1ஆம் தேதி ஒரு விசேஷமான கெட் டுகெதர் மீட்டிங்கை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறோம். நேரம் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை நடக்கிற இந்த ஒரு மீட்டிங்க்கு நீங்க நிச்சயமா வருவீங்கன்னு சொல்லி நேரடியாக உங்களை பார்க்கவும், தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு ஜெபிக்கவும், தேவன் கொடுக்கிற வார்த்தையை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள சென்னையிலிருந்து நாங்க மும்பை வருகிறோம். வாங்க, இந்த கெட் டுகெதர் மீட்டிங்ல பங்கு கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல், சயான், தாராவி, மும்பை. மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமானா ஸ்கிரீன்ல உங்களுக்காக கீழே காணப்படுகிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு நாங்க அனுப்புவோம். உங்க உறவினர் நண்பர்களோடு வாங்க. விசேஷமா நாம ஜெபிப்போம். தேவ சமூகத்துல நம்முடைய தனிப்பட்ட பாரங்களுக்காக, அநேகருக்காக விண்ணப்பம் செய்வோம். தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பங்கு பெறுங்க, தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல? ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன். ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன். ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்